ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஷேர் ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நிஃப்டியோட சார்ட் போட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நிஃப்டியோட சார்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து சாஃப்ட்வேர் வந்து கிட்டத்தட்ட 75% மேலே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ட்ரையல் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீக் ஃபுல்லாக. சரிங்களா? ஏன்னா இதில் வந்து நிறைய ஹியூமன் எரர்ஸ் வருது. சரிங்களா? இது சாதாரணமாக நம்மளால் பண்ணும்போது ஹியூமன் எரர்ஸ் வருது, அதனால் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டப்பான என்ட்ரி எடுத்து லாஸ் கொண்டாக்குற நிலைமைக்கு கொண்டு போகும். ஸோ அதனால் இப்போ வந்து மிஷினே பண்ணுறதுனால மோஸ்ட்டாக நம்ம வந்து இந்த ஹியூமன் எரரை கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நாளைக்கு நிஃப்டி சார்ட் 3rd June 2025 எப்படி இருக்குதுன்றது பார்ப்போம் வாங்க. சரிங்களா? இப்போ நாளைக்கு நிஃப்டி சார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு 9:15 to 11:15 வந்து ட்ரேடு பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா அது வந்து எய்தர் டுவர்ட்ஸ் டவுன்வர்டு போகலாம், இல்லைனா அப்வர்ட் போகலாம், எப்படி வேணால் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ட்ரேட் அவாய்ட். ஏன்னா நம்ம தெரிஞ்ச இடத்துல மட்டும் ட்ரேட் பண்ணாலே போதும். நம்ம எண்ட் ஆஃப் தி டே வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம எந்த இடம் நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்னா, எந்த இடம் ஓப்பனாக இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு as per அஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம்ஸ் படி அப்படின்னா, நிஃப்டி சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நிஃப்டி வந்து நீங்கள் 11:15, சரிங்களா, 11:15க்கு மேலே ஒரு பையை நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? 11:15னா காலையில் ஒரு 11:15 ஒரு 12:45 வரைக்கும். சரிங்களா? 12:45 11:15 to 12:45 வந்து நீங்கள் வந்து ஒரு பை ஆப்ஷன், அதாவது நீங்கள் வந்து லாங் போகலாம். சரிங்களா? நிஃப்டி லாங் போகலாம். அதுக்கப்புறம் 12:45, சரிங்களா, செகண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் இருக்கலாம் நாளைக்கு. அதாவது ஒரு நிஃப்டி டுவர்ட்ஸ் டவுன்வர்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ட்ரேட் எப்படி எடுக்கணுன்னா, நாளைக்கு மார்னிங் ஒரு 11:15 12:45 வரைக்கும் பையிலையும், 12:45 அதுக்கப்புறம் 3:30 வரைக்கும் நீங்கள் வந்து நிஃப்டி டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்லேயும் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறது வந்து ஒரு சரியான ஒரு இதுவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கு நிஃப்டி சார்ட் போகும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம், எப்படி போகுதுன்றது நம்ம பார்ப்போம். சரிங்களா? எடுத்த உடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ ட்ரேட்ஸ் எடுக்கிறது வந்து சரியில்லாதது. நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு எப்படி ட்ரேடு போகுது, எப்படி நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து வேலை செய்யுதா, ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே கைஸ், வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து டே டு டே நிஃப்டி சார்ட் பார்ப்போம். இதில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் 19 டெலிகிராம், அதாவது கீழே வந்து இருக்கும், டெலிகிராம் லிங்க் இருக்கும். டெலிகிராம் லிங்க்கில் வந்து நீங்கள் போனீங்கன்னா அதிலே வந்து யூடியூப் சேனல் இருக்குது. அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் 19 நீங்கள் டைப் பண்ணாலே அதில் யூடியூப் சேனல் வரும். சரிங்களா? ஸோ அந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான எல்லா விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான டாஸ் இருந்தாலும் சரி, மேட்ச் வின்னிங்காக இருந்தாலும் சரி, அதுக்கு ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. அதுவும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அந்த சேனலில். ஸோ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்கள் தெரியணுன்னா இந்த சேனலை வந்து இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஷேர் மார்க்கெட் வந்து நல்லபடியாக நம்ம பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக நிஃப்டி சார்ட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி மூவ் ஆகுன்றது நம்ம நம்புகிறோம். சரிங்களா? வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ட்ரேடிங் கைஸ். ஆல் தி பெஸ்ட்.